நன்றி தெரிவிக்கும் விதமாக பூதம் அவரை ஒரு மாய ஏரிக்கு அழைத்துச் சென்று, இங்கே வண்ணமயமான மீன்கள் உள்ளன. இவற்றை பிடித்து அரசரிடம் கொடுத்து பரிசுகள் பெற்றுக்கொள். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிடாதே, ஒரு நாளுக்கு ஒரு முறை மட்டுமே வலை வீச வேண்டும் என்று சொல்லி ஒரு மெல்லிய எச்சரிக்கையுடன் புன்னகைத்து மறைந்து போனது. அந்த மீனவர் ஏரியில் வலை வீசினார். 4 வெவ்வேறு வண்ணமயமான மீன்கள் சிக்கின. அவற்றை அரசரிடம் கொடுத்து பரிசாக பொற்காசுகளைப் பெற்றார். ஆனால் அரண்மனை சமையல்காரி அந்த மீன்களை அடுப்பில் வைத்து சமைக்கத் தொடங்கியபோது ஒரு விந்தையான நிகழ்வு நடந்தது. திடீரென சமையலறையின் சுவர் பிளந்து அதிலிருந்து ஒரு அழகிய இளம்பெண் தோன்றினாள். அவள் உருவம் மங்கலாகவும் மர்மமாகவும் இருந்தது. மீன்களே, ஒப்பந்தத்தின்படிதானே நடந்து கொள்கிறீர்கள் என்று அவள் கேட்டாள். அவள் குரலில் ஒரு ஆழமான எதிர்பார்ப்பு துணித்தது. அடுப்பிலிருந்த மீன்கள் உயிருடன் பேசுவது போல ஆம் என்று பதிலளித்தன. அவள் முகத்தில் திருப்தி தோன்றியது. பின்னர் அவள் மீன்களை நெருப்பில் எரிந்தாள். சிறிது நேரத்தில் அவை எரிந்து சாம்பலாயின. அந்த பெண்ணும் புகையைப் போல் மறைந்து போனாள். இதை பார்த்த சமையல்காரி அமைச்சரிடம் நடந்தவற்றை சொன்னாள். அமைச்சர் அரசரிடம் தெரிவிக்க, அரசர் மறுநாள் மீனவனை அழைத்து, மீண்டும் அந்த மீன்களை கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டார். மீனவரும் ஏரிக்குச் சென்று வலை வீசி 4 வண்ண மீன்களைக் கொண்டு வந்தார். இம்முறை சமையல்காரி அவற்றை சமைக்கத் தொடங்கும்போது மன்னரும் அமைச்சரும் சமையலறையிலேயே இருந்தனர். முன்பு நடந்தது போலவே எல்லாம் மீண்டும் நடந்தது. இதை பார்த்த அரசர் மனதில் 1000 கேள்விகளுடன் மீனவனை அழைத்து வரும்படி உத்தரவிட்டார். இந்த மீன்கள் எங்கிருந்து வந்தன? அந்த ஏரியை எனக்கு காட்டுங்கள் என்றார். மீனவர் அரசரை ஏரியை நோக்கி அழைத்துச் சென்றார். அங்கு சென்ற அரசர் இதன் பின்னணியில் உள்ள ரகசியத்தை அறிய முடிவு செய்தார். முழு வீடியோவை பார்க்க ஹேண்டிலுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.